ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஃபெக்ட்ஸோட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நெக்ஸ்ட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெமினி ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. கூகுள் ஜெமினி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். கூகுள் ஜெமினி இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. நான் பண்ணுற ஸ்டெப்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து சூப்பராக வரும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும்னா கீழே வந்து ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஆஸ்க் ஜெமினி பக்கத்தில் கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதுலேருந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் இந்த ப்ராம்ப்ட் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுத்துருக்கோம், நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட இமேஜ் வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம எப்படி இந்த இமேஜ் எடிட் பண்ணமோ இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜுமே எடிட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு மற்ற இமேஜ் எடிட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கலை. ஓகேவா? எப்படி நம்ம ஃபஸ்ட் இமேஜ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட்டை போட்டு இந்த இமேஜ் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் 10 இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்கனாலும் அந்த 10 இமேஜையும் இதே மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து மேலே சேவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த எத்தனை இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ எல்லா இமேஜையுமே இதே மாதிரி நம்ம எடிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருக்கோம். அலைட் மோஷனோட ப்ரீசெட் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரீசெட் லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வெரிஃபையிங் லிங்க் அப்படின்னு வரும். இதில் வந்து இம்போர்ட் கிளிக் பண்ணணும். இம்போர்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரீசெட் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்மளோட வந்து ப்ரீசெட் வந்து இதில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு வந்து 2 மெத்தடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் இமேஜை வந்து. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைனாக இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி செகண்டாக இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜெமினி டவுன்லோட் பண்ணி வச்சுக்க இமேஜை செலக்ட் பண்ணோன்னே இது டேரெக்டாக இது சேஞ்ச் ஆயிரும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மேலே நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ட்ராக்கிங் வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ரைட் சைட் கார்னர் வரைக்கும் சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கேமரா பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த கேமரா பட்டன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸை. ஓகே, இப்போ நம்மளோட வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் எடிட்டிங் சூப்பராக வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக நம்மளோட இமேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டாக இப்போ ஜெமினின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டாக ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் எப்படி ஃபஸ்ட் இமேஜ் எடிட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்குமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதனால் நல்லா கவனமாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வந்து ஸ்டார்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கூகுள் ஜெமினியில் எடிட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து இதில் இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ப்ளே பண்ணுறது நல்லா ப்ளே ஆகுது. இப்போ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இமேஜ் ஆட் பண்ணமோ இந்த ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கை வச்சு இழுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ரொம்ப பக்கத்தில் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட இமேஜ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் இமேஜில் எப்படி உங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் இதே உங்கள் இமேஜ் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ செகண்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஜெமினின்னு இருக்குது பார்த்தீங்களா? செகண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகி வருதில்ல, அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ கலர் அண்ட் ஃபீல்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த ஜெமினிலேருந்து 10 இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா 10 இமேஜையும் நான் இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் வேறு இமேஜ் வச்சு தான் நல்லாயிருக்கும்.
ஓகே, நான் என்கிட்ட ஒரே ஒரு இமேஜாக எடிட் பண்ணதுனால அதே இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சூப்பராக ப்ளே ஆச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இமேஜும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வேறு இமேஜ் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, ஒவ்வொன்றா ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் எத்தனை இமேஜ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ ஒரு 10 இமேஜ் இருக்கும், அந்த 10 இமேஜ் அந்த மாதிரி எடிட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தளபதினு ஒன்று எழுதியிருப்பேன் பார்த்துருங்க. அதுவே நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பேர் எழுத போகிறீங்க, இல்லை உங்கள் யூடியூப் சேனலோ உங்கள் ஏதோ ஒரு பேர், ஏதோ இன்ஸ்டா ஐடி எழுத போகிறீங்கன்னா வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த தளபதினு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகே, டபுள் டேப் பண்ணோடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன எடிட் பண்ண போகிறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் உங்கள் பேர் போடணும்னு இல்லை நீங்கள் உங்கள் பேர் போட்டுக்கலாம். நான் சும்மா எஃப்எக்ஸ் ஸ்டுடியோ தமிழ்னு போடுறேன். நான் தமிழ்னு போட்டு பெருசாக இருக்குது, சும்மா எஃப்எக்ஸ் ஸ்டுடியோ மட்டுமே போடுறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். எஃப்எக்ஸ் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டால் நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் இப்போ அலைன் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுவே தான் நீங்கள் போடணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் போட்டுங்க, டெக்ஸ்ட்டு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ அதிகம் தெரியும் நம்மளோட எடிட்டிங் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஒன்ஸ் வீடியோ வந்து நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனல் வந்து டெய்லி எடிட்டிங் கண்டென்ட் புதுசாக போட்டுருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி எடிட்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வேறு நல்ல எடிட்டிங் கண்டென்ட் சந்திக்கிறேன். பை, see you.